குறிப்பாக மற்ற நாடுகளுக்கும் நம்முடைய நாடுகளுக்கும் கிட்ட வித்தியாசம் என்பது நம்ம நாட்டுக்கு தான் அதிகப்படியாக இளைய சக்தி இருக்கு. கிட்டத்தட்ட 140 கோடிக்கு பேர் மக்கள் தொகை இருக்குதுன்னா கிட்டத்தட்ட 60% பேர் இளைஞர்கள் கொண்டிருக்கின்ற நாடு எது என்று சொன்னால் நம்ம இந்திய நாடு என்கிற பெருமை நமக்கு எல்லாம் கிடைக்கும். குறிப்பாக 15 வயதிலிருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய தொகை மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43 கோடி பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு பல்வேறு துறைகள் வந்திருக்கின்றது. இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்ன 205 கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 20,000 பேருக்கான வேலை வாய்ப்போடு நீங்க வருதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 3,500 பேர் நம்ம வந்திருக்கோம். நாம் இதை மற்றவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு 2-3 நாட்கள் முன்பு கூட நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசும்போது சொன்னார், நாம் கொடுக்கின்ற டேட்டா அல்ல, இது ஒன்றிய அரசே கொடுக்கக்கூடிய டேட்டா. என்ன சொல்லியிருக்காங்க சொன்னால், இந்த 3 வருட காலத்தில் கிட்டத்தட்ட 77 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைய சமுதாயத்திற்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கின்றது இந்த தமிழக அரசு என்பதை ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கிற புள்ளி விவரம் அல்ல, யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரம். ஆனாதான் இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை ஒரு முதலீடு செய்ய வேண்டும், என்னோட கம்பெனிஸ் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று இன்னைக்கு பல தரப்பு மக்கள் வருகிறார்கள் என்று இருக்கும் பொழுது இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த ஒரு என்கரேஜிங் ஸ்டேட்டாக நம்முடைய ஸ்டேட் இருக்கு. திருச்சி மாவட்டம் எஜுகேஷனுக்கான ஒரு ஹப்பாக இருக்கக்கூடியது இந்த சுற்று வட்டாரங்கள். நம்மளை நம்பி இங்க வரும்போதுதான் அவங்களுக்கான மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னா, திருச்சி மாவட்டத்தில் வேலை வாய்ப்புகளை நம்ம ஒரு எம்ப்ளாயரா கலந்துட்டோம்னா தரமான நல்ல எம்ப்ளாயிஸ் கிடைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இங்க வருகிறார்கள். ஆக அந்த நம்பிக்கை வீண் போகாத வண்ணம் ஒவ்வொரு முறையும் நாமும் பங்கேற்று நம்முடைய இளைய சமுதாயம் நீங்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு அந்த வேலையிலே உங்களை முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த கம்பெனி வளர்கிறது என்று சொன்னால் அது என்னால் தான் வளர்ந்தது, நான் இந்த மாவட்டத்தை சார்ந்த இந்த பெருமையை தேடி தரக்கூடியவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருந்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து முதல் முறையாக எங்களுடைய அன்பு அறக்கட்டளை வேலைவாய்ப்பு முகாமை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிறது சொன்னாலும் முதல் முறையாக அரசாங்கத்தோடு சேர்ந்து இன்றைக்கு நாங்களும் இதில் இணைந்திருக்கிறோம் என்பதை எங்களுக்கான ஒரு பெருமையாக நான் கருதுகிறேன்.